ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 90s அதுக்கு முன்னாடிலாம் நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை பயங்கர போர் அடிக்குதுப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேட்கறதே கிடையாது. ஏன்னு யோசிச்சிங்களா? ரிசர்ச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது அந்த மேலே டேப் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 566 டேப் நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும், மாறி மாறி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ 40 செகண்ட்ஸ்க்கு நமக்கு வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது. இந்த போர் அடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மொபைலை தூக்கிடுறோம், இல்ல வேற பேஜுக்கு போயிடுறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே கொல்லப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். போர் அடிச்சது அப்படிங்கறதுனால அப்படி மேல பார்த்தப்பதான் வந்தது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு. ரைட் பிரதர்ஸனுடைய ஏரோப்ளேனும் அப்படிதான். கற்பனை, அந்த கிரியேட்டிவிட்டி, இதுலதான் நிறைய வந்து நமக்கு இன்வென்ஷன்ஸ் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்லை. ரீசன், உடனே மொபைல் எடுக்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பிரெயின்ல இருக்கக்கூடியது இந்த மாதிரி என்டர்டெய்னிங் விஷயத்துல தான் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகுது. இட் வில் டெஸ்ட்ராய் த கிரியேட்டிவிட்டி. பிவேர்.